friends, welcome to Selvi's Recipes. இன்னைக்கு நாம இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பத்தோட சாப்பிட சுவையான அருமையான ஆட்டுக்கால் பாயா எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி செல்விஸ் ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காம பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணுங்க. ஆட்டுக்கால் பாயா செய்ய தேவையான பொருள் என்னன்னு பார்க்கலாம். ஆட்டுக்கால் 1/2 கிலோ எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு மஞ்சள் தூள் போட்டு 7லேருந்து 8 விசில் வச்சு ப்ரெஷர் குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலா அரைக்க ஒரு மிக்சி ஜாரில் தேங்காய் துருவல் அரைக்க, கசகசா 1 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், பச்சை மிளகாய் 10 போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் மிளகு காரம்தான் பாயால் இருக்க போகிறதால உங்கள் தேவைக்கேற்ப அளவு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ சேர்த்துக்கோங்க. இதை நல்லா நைஸாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடாகவும் பட்டை 1 இன்ச்சு 3, லவங்கம் 4, சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், தேவையான அளவு கறிவேப்பிலை போட்டு சாட்டை பண்ணிக்கோங்க. இதோட பொடியாக கட் பண்ண வெங்காயம் 1 கப் போட்டு கிளாஸியாக வர வரைக்கும் வதக்குங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன் போட்டு பச்சை வாசனை போக வதக்குங்க. இப்போ இதோட தக்காளி 1/2 கப் சேர்த்துக்கோங்க. தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி 1 நிமிஷம் வதக்குங்க. இப்போ இதோட மஞ்சள் பொடி 1 டீஸ்பூன், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ வேக வச்ச ஆட்டுக்கால் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. இதோட அரைச்சி வச்ச தேங்காய் விழுது சேர்த்து மிக்சி ஜாரில் 2 கப் தண்ணி ஊற்றி இதோட சேர்த்துருங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ பொடியாக கட் பண்ண புதினா கொத்தமல்லி தழை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ப்ரெஷர் குக்கரில் மூடி போட்டு 4 விசில் வச்சு எடுங்க. ப்ரெஷர் குக்கரில் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகவும்
ஓப்பன் பண்ணிங்கன்னா சுவையான ஆட்டுக்கால் பாயா சுட சுட ரெடி ஆயிடுச்சு. இது பரோட்டா சப்பாத்தி கூட சாப்பிட சூப்பரான சைட் டிஷ்ஷுங்க. இந்த மாதிரி சுட சுட ஆவி பறக்க இட்லியும் ஆட்டுக்கால் பாயாவும் இந்த குளிர்காலத்தில் காலையில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. உடம்புக்கும் மனசுக்கும் இதமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். செல்வி சமையல் ரெசிபிஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் ஐக்கன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.